அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி மாதம் நடக்கிறது. மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 3 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்னதான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் அவனை தான் போற்றி புகழ்வார்கள். நல்ல அறிவாளி, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும். நான் என் வீட்டில் ஒரு 100 பவுன் நகை இருக்கணும். இந்த தேதிக்கு 100 பவுன் இல்லை, 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன், லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும். எனக்கு ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் எனக்கு 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னதான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன்களை ஆராய்வோம். மேஷ ராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அவர் நீச்சஸ்தானத்துக்கு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது. ஆனால் அவர் 6ஆம் இடத்துல போய் உக்காரதுனால ஒரு சில தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்காது. என்ன சார் கெட்டதுன்னு சொல்கிறீங்க, நல்லதும் சொல்கிறீங்க? ஆமாம், நல்லது தாங்க. ஒரு கெட்டவன் கெட்டு போகிறது விசேஷம். ஆனால் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களான சனி சுக்கிரன் 2 பேரும் நேர்பார்வையாக பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல சுக்கிரன் கெட்டு போகிறாரு, சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, ஆனால் குருவால் பார்க்கப்படுகிறார். குரு பார்வை கோடி நன்மை. ஸோ குரு பார்வையில் சனி கூட நல்லவராக மாறிட்டார். அந்த நல்லவருடைய பார்வையில் இந்த சுக்கிரன் கெட்டு போகக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை தருவார், நல்ல நட்புகளை அறிமுகப்படுத்துவார், புதிய இடத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, இடுப்பு பகுதி பிரச்சனை, பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு அதுலேருந்து விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதாவது வியாதியிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருப்பார் உங்கள் கணவர்.
நீ இப்படி பேசிட்ட, எங்கள் அப்பா அம்மாவை இப்படி பேசிட்டேன்னு. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. வேறு ஒருத்தர் பேசிய வார்த்தையை நீங்கள் பேசியதாக மக்கள் அனர்த்தம் பண்ணியிருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். அந்த அந்த சிச்சுவேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த சிச்சுவேஷன் வரும், அந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஆனால் அந்த சமயத்தில் பழி வாங்குகிற குணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. உங்கள் மாமனார் பேர்லையோ மாமியார் பேர்லையோ இல்லை மைத்துனர் பேர்லையோ கொழுந்தனார் பேர்லையோ இந்த குற்றத்தை சுமத்தி இவர் இப்படி பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்ட்டு நல்லவங்க வேஷத்தை உங்கள் வீட்டுக்கார்ட்ட போடாதீங்க. ஆமாங்க அவங்க பாவம் சொல்லிட்டாங்க, விட்டுட்டு போங்க, பரவாயில்ல, அவங்க தானே சொன்னாங்க. பெருந்தன்மையை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்கக்கூடாது. ஆனால் அது இல்லைன்னு தெரிய வரும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை தாண்டி கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மதிப்பு உயரும். ஏன்னா குரு உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கும்பொழுது, தசமஸ்தானம்ங்கிறது வந்து லாபஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். ஸோ உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறாரே, வருமானம் குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது. ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டுக்கு ஏற்கனவே சனி பார்வை. எங்கே ஏற்கனவே வருமானம் இல்லையா? இல்லாத வருமானத்தை எப்படி நீங்கள் குறைச்சிக்க போகிறீங்க? ஏற்கனவே மைனஸ், அதுக்கு மேலும் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேலும் மைனஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் கடனும் வாங்குவீங்க, அதே சமயம் சுய சம்பாத்தியமும் இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூரியன் சேர்க்கை. இந்த மாதம் சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு சூரியன் இல்லை, குரு மட்டும் இருக்கார். அந்த சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுங்கள். நிறையா பண்ணுறதுனால உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.